Hi, good morning. Good morning all. Welcome to the class. Good morning, good morning. Good morning all. Welcome, welcome. Good morning. Voice clear-ஆ கேக்குதுங்களா? போர்டு clear-ஆ தெரியுதுங்களா? வாய்ஸ் clear-ஆ கேக்குதுங்களா? போர்டு clear-ஆ தெரியுதுங்களா? chat பாக்ஸ்ல யாராவது சொல்லுங்க. வாய்ஸ் clear-ஆ கேக்குதுங்களா? Good morning. Welcome, welcome. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. Good morning all. Video is not clear. இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு போர்டு கிளியர் ஆயிடும். இப்போ கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க, வீடியோ கிளியரா இருக்கா? வாய்ஸ் வீடியோ நாட் கிளியர். இல்லப்பா, இப்ப பாடம் நடத்த வீடியோ கிளியரா வந்துடும். உங்களோட இன்டர்நெட்டை செக் பண்ணுங்க. எல்லாருக்குமே வீடியோ கிளியரா இல்லையா? ஒரே நிமிஷம். இப்ப கொஞ்சம் ஸ்பீடா தானே இருக்கு. மை நெட்வொர்க் இஸ் வெரி ஸ்டேபிள், வெரி ஃபாஸ்ட். ஃபைபர் நெட் போட்டிருக்கேன் பிஎஸ்என்எல்ல. இப்ப கிளியரா இருக்கா சொல்லுங்க. கிளியரா இருக்கா? இப்போ வீடியோ கிளியரா இருக்குங்களா? அதே பிளரா தான் தெரியுதுங்களா? வீடியோ கிளியர்னா எஸ் சார் வீடியோ கிளியரா, வீடியோ இஸ் நாட் கிளியர் எஸ் சாரா? ஓகே சார், இப்போ வீடியோ கிளியரா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து லிம்ஃப். ஓகேங்களா? ஸோ டிஷ்யூ ஃப்ளூயிட். லிம்ஃபுக்கு இன்னொரு பேரு டிஷ்யூ ஃப்ளூயிட். லிம்ஃபுக்கு இன்னொரு பேரு டிஷ்யூ ஃப்ளூயிட். லிம்ஃபை நம்ம டிஷ்யூ ஃப்ளூயிட் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து செல்ஸ்க்கு இடையில எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க. ஆஸ் த பிளட் பாசஸ் த்ரூ த கேபிலரிஸ். கேபிலரிஸ் யாரு சார்? இந்த ஆர்டரிஸ், வெயின்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. இதுல ஆர்டரிஸ் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த ஆர்டரிஸ் வந்து நல்ல ஃபைன் எண்டிங், ஃபைன் அப்படியே டிவைட் ஆகி கடைசியா ஒன் செல் திக்னஸோட இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசலை நம்ம கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளட் வெசல்ஸ்னா பிளட்டை கேரி பண்ணிட்டு போற குழாய்கள், ரத்த குழாய்கள். ஸோ அந்த ரத்த குழாயோட திக்னஸ் வந்து ஒன் செல் திக்னஸ். அந்த குழாயோட திக்னஸ். ஏன் அந்த ஒன் செல் திக்னஸ் இருந்தாதான் மெட்டீரியல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நம்ம பாடி செல்ஸுக்கும் பிளட்டுக்கும் இடையில ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது, நியூட்ரியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது, அதுக்கெல்லாம் அந்த ஒன் செல் திக்னஸ் இருந்தால் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ as the blood passes through the capillaries in tissue, some water along with many small water soluble substances, வாட்டர்ல soluble ஆகிற சப்ஸ்டன்சஸும் சேர்த்து மூவ் அவுட் இன் த ஸ்பேசஸ் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸ்னா என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்த தனங்களே டிஷ்யூ. ஸோ அந்த டிஷ்யூல இருக்க செல்ஸுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ்க்கு மூவ் ஆகி போகுது வாட்டர் அண்ட் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் சேர்ந்து, லீவிங் த லார்ஜர் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இன் த பிளட் வெசல்ஸ். இந்த இடத்துல பாருங்க, லீவிங்னா என்ன அர்த்தம்? லிம்ஃப்ல உங்களுக்கு யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க? லார்ஜர் ப்ரோட்டீன் இருக்க மாட்டாங்க. ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் லிம்ஃப்ல இருக்க மாட்டாங்க. ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் யாரு? ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். லீவிங் இதை மட்டும் விட்டுருவாங்க. கேபிலரிஸ்குள்ள லார்ஜர் புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸை விட்டுட்டு அது போக வாட்டர் அண்ட் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ், சம் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் மட்டும் கேபிலரிஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி லீக் அவுட் ஆகி செல்ஸுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ்க்கு வந்துடுறாங்க. அதுல யாரு இருக்காது? லீவிங் அப்படிங்கிறது அந்த லிம்ஃப்ல இல்லாதவங்கன்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கணும்.
leaving the larger proteins and formed elements. So இதை விட்டுட்டு water and water soluble substances மட்டும் செல்ஸுக்கு இடையில இருக்க ஸ்பேஸுக்கு வந்துடுறாங்க. திஸ் fluid, அந்த fluidல யார் இல்ல மறந்துடாதீங்க, blood vesselsல இருக்கக்கூடிய larger proteins and formed elements இல்ல. water and water soluble substances, some of the water soluble substances மட்டும் தான் இருக்காங்க. This fluid released out is called interstitial fluid. Sir, interstitial na enna? Fluid which is present between the spaces, spaces present between the cells. செல்ஸுக்கு இடையில ஸ்பேசஸ் இருக்கும். இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு. இந்த செல்லுக்கு இடையில ஸ்பேசஸ் இருக்கு. இந்த ஸ்பேசஸ் தான் அந்த ஸ்பேசஸ் தான் இந்த ஃப்ளூயிட் வந்து ஃபில் பண்ணுது. அந்த ஃப்ளூயிட தான் நம்ம இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிட்வீன் த செல்ஸ், அந்த ஸ்பேசஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேசஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்க்கு இன்னொரு பேர் தான் டிஷ்யூ ஃப்ளூயிட், டிஷ்யூ ஃப்ளூயிட்க்கு இன்னொரு பேர் தான் லிம்ஃப். ஸோ லிம்ஃப் இஸ் interstitial fluid, lymph is tissue fluid. ஓகேங்களா? சரி. Next, it has the same mineral distribution as that in plasma. So plasma la enna mineral distribution irukku? Plasma is liquid part of the blood. அந்த பிளாஸ்மால என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த லிம்ஃப்ல இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ், கேசஸ் between the blood and the cells always occur through this fluid. So nutrients, gases na oxygen, carbon dioxide and exchange ஆகிறது, nutrients exchange ஆகிறது, இதெல்லாம் இந்த லிம்ஃபோட ஹெல்ப்னால தான் நடக்குது. An elaborate network of vessels called lymphatic system collects this fluid and drains it back to the major veins. சரி, இந்த fluid பாட்டுக்கு செல்லுக்கு இடையில வந்து கிடக்கு, அப்படியே செல்லுக்கு இடையில இந்த fluid வந்துகிட்டே இருந்தா அது எப்படி திருப்பியும் ரிட்டர்ன் ஆகிறது? அதை கலெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு வெசல்ஸ், டியூப்ஸ் இருக்கு. அந்த டியூப்ஸ் யாருன்னா லிம்ஃபா கலெக்ட் பண்ற டியூப்ஸுக்கு லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது திருப்பியும் எங்க கொண்டு போய் விட்டுருது? மேஜர் வெயின்ஸ். வெயின்ஸ் யார் எடுத்துட்டு போவா? டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ வெயின்ஸ்ல கொண்டு போய் விட்டுருது. ஓகே, ஸோ கேபிலரிஸ்ல இருந்து லீக் அவுட் ஆகி செல்ஸ் இடையில இருக்க ஸ்பேஸ்க்கு வந்துருது. அங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் பிளட் அண்ட் செல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. திருப்பியும் அது வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்துல இருக்க வெசல்ஸ் மூலியமா கலெக்ட் பண்ணப்பட்டு வெயின்ஸ்ல கொண்டு போய் விட்டுருது அந்த லிம்ஃபை. ஓகே, அந்த fluid. This fluid, the fluid present in the lymphatic system is called lymph. Lymph is a colorless fluid containing specialized lymphocytes. Lymphocytes, specialized lymphocytes. Sites na cells, lymph cells, specialized cells which are responsible for the immune responses of the body. ஸோ நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்குற லிம்ஃபோசைட்ஸ் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்துல கூடிய அந்த வெசல்ஸ்ல தான் இருக்கு. லிம்ஃப் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் கேரியர் ஃபார் நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, நியூட்ரியன்ஸும் கேசஸும் பிளட் அண்ட் செல்ஸுக்கு இடையில டிரான்ஸ்போர்ட் பண்ற இடைத்தரகர் மாதிரி, புரோக்கர் மாதிரி இருக்கிறது இந்த லிம்ஃப் ஃப்ளூயிடு. ஸோ இந்த லிம்ஃப் ஃப்ளூயிட் வந்து எதுக்கு கேரி பண்ணிட்டு போகுது? நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் எட்ஸெட்ரா. Fats are absorbed through lymph in the lacteals present in the intestinal villi. இந்த டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சாப்டர்ல வில்லியில இந்த சென்டர்ல எல்லோ கலர்ல ஒண்ணு இப்படி இருக்கும், அதை சுத்தி தான் நமக்கு வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கும் பார்த்தோம். வில்லி அண்ட் மைக்ரோ வில்லியில. ஸோ இந்த நடுவுல இருக்கிறது லாக்டியல், அதுலதான் இந்த ஃபேட்டு மிசெல்லே ஃபார்ம்ல அப்சார்ப் ஆகுது அப்படிலாம் பார்த்தோம்ல. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபேட்ஸ் ஆர் அப்சார்ப்டு த்ரூ லிம்ஃப் இன் த லாக்டியல்ஸ். இந்த சென்டர்ல இருக்கிறது தான் லாக்டியல். வில்லியில சென்டர்ல எல்லோ கலர்ல இருக்கும். டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சாப்டர்ல பாத்தீங்கன்னா டயக்ராமோட ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. சோ லாக்டியல்ஸ், அந்த லாக்டியல்ஸ் வந்து இன்டெஸ்டைனல் வில்லையில இருக்கு. வில்லி, மைக்ரோ வில்லி சொல்றோம்ல. சோ அந்த லாக்டியல்ஸ் தான் ஃபேட் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் ரிலேட்டட் டு லிம்பாட்டிக் சிஸ்டம். ஓகேங்களா? சரி, சோ திஸ் இஸ் த திங். இதெல்லாம் நம்ம லிம்ஃப்ல ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி பாத்வே பார்க்கிறோம். The circulatory patterns are of two types: open circulatory system, closed circulatory system. closed circulatory systemனா ஒன்னும் கிடையாது. நீங்க ஒரு மக்குல தண்ணி எடுத்து அப்படியே தூக்கி ஊத்துறீங்க, ஓப்பனா தண்ணி போய் விழுவுது. அப்படியே தண்ணிய இங்க இருந்து எடுத்து அப்படி ஊத்துறீங்க, ஒரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்னா மக்குல எடுத்து அப்படி ஊத்துறீங்க, தண்ணி எப்படி ஓப்பனா போய் விழுவுதா? அதே அங்கங்க கொலா வச்சு பைப் வச்சு அந்த பைப்ல டெலிவரி ஆகுது தண்ணி. அதேதான் இங்கேயும். பிளட்டு டியூப்ஸ் எல்லாம் இல்லாம, வெல் டெவலப்டு வெசல்ஸ் எல்லாம் இல்லாம பாடிக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஓப்பன் சிஸ்டம்.
ஃபுல்லா ஆர்டரிஸ் வெசல்ஸ் பைப் மூலியமா உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த டியூப்ஸ்னா அந்த வெசல்ஸ் தான், பிளட் வெசல்ஸ் தான் டியூப்ங்கிறோம். அது மூலியமா பிளட் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓபன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் பிரசன்ட் இன் ஆர்த்ரோபோட்ஸ், அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்க, அதான் ஆர்த்ரோபோட்ஸ். அண்ட் மொலஸ்க் இன் விச் பிளட் பம்ப்டு பை த ஹார்ட் பாசஸ் த்ரூ லார்ஜர் வெசல்ஸ். வெசல்ஸ் இருக்கு, லார்ஜர் வெசல்ஸ் கம்மியா இருக்கும். வெசல்ஸ்னா அந்த டியூப் கம்மியான வெசல்ஸ் இருக்கும், ஆனா லார்ஜர் வெசல்ஸ் இருக்கும். இன்டு ஓபன் ஸ்பேசஸ். ஸோ லார்ஜர் வெசல்ஸ்ல இருந்து ஓபன் ஸ்பேசஸ்க்கு பிளட் போகுது. ஆர் பாடி கேவிட்டிஸ், அந்த ஓபன் ஸ்பேசஸ்க்கு போலாம், இல்ல பாடி கேவிட்டிஸ்க்கு போலாம். பாடி கேவிட்டிஸ்க்கு இன்னொரு பேரு சைனசஸ். ஸோ லார்ஜ் வெசல்ஸ்ல இருந்து ஓபன் ஸ்பேசஸ்க்கோ அல்லது லார்ஜர் கேவிட்டிஸ் இல்லைன்னா சைனசஸ்க்கோ பிளட் போனுச்சு, அது ஓபன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். எங்கெல்லாம் இருக்கு? ஆர்த்ரோபோடா அண்ட் மொலஸ்கால இருக்கு. எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். Annelids and chordates have a closed circulatory system in which the blood pumped by the heart வந்து blood pump பண்ணுது, is always circulated through a closed network of blood vessels. Complete closed network of blood vessels, body full-ஆ இருக்கும். அதனாலதான் பெரிய closed circulation. This pattern is considered to be more advantageous as the flow of fluid can be more precisely regulated. எப்படி precisely regulated அப்படிங்கிற டேர்ம் இங்க ஏன் சொல்றாங்கன்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட் தனியா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் தனியா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஓபன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல மிக்ஸ் ஆகலாம். ஆக்சிஜனேட்டட் பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு செப்பரேஷன் இருக்காது. பட் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல ஆக்சிஜனேட்டட் பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் பர்ஃபெக்டா செப்பரேட்டடா இருக்கும், ரெண்டு மிக்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் ப்ரிசைஸ்லி ரெகுலேட்டட், மோர் ப்ரிசைஸ்லி ரெகுலேட்டட் ஒன் எது? க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆல் வெர்டிபிரேட்ஸ் possess a muscular chambered heart. வெர்டிபிரேட்ஸ் தெரியும், வெர்டிபிரல் காலமோட இருக்கிறது. மஸ்குலர் சேம்பர்டு ஹார்ட் நமக்கு இருக்கு. Fishes have a two-chambered heart with an atrium and a ventricle. ஒரு அட்ரியம் ஒரு வென்ட்ரிக்கிளோட ஃபிஷஸ்ல two-chambered heart இருக்கு. நெக்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ்னா அந்த தண்ணிலையும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும், ஆம்பினா போத். அண்ட் த ரெப்டைல்ஸ் ஊர்ந்து போகுதுல்ல, இந்த கெலோட்டஸ் அதெல்லாம், கார்டன் லிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எக்ஸப்ட் crocodile. இந்த எக்ஸப்ஷன் தான் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. நீட் கொஸ்டின்ல இந்த எக்ஸப்ஷன் தான் கேட்டு வைப்பாங்க. amphibians and the reptilesல except crocodiles have three-chambered heart with two atria and a single ventricle. Whereas crocodiles, birds, mammals, இந்த crocodiles important. ஏன் அப்படின்னா crocodile reptiles யூஸ்வலா ரெப்டைல்ஸ்ல த்ரீ-சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். ஆனா ஈவன் தோ crocodile ரெப்டைலா இருந்தாலும் கூட அதுல ஃபோர்-சேம்பர்டு ஹார்ட் இருக்கு. எக்ஸப்ஷன்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Crocodiles, birds, mammals possess a four-chambered heart, two atria, two ventricles இருக்கு. In fishes, the heart pump out deoxygenated blood which is oxygenated by the gills. Deoxygenated blood, oxygenated blood மாத்துறது ஃபிஷஸ்ல gills. நமக்கு lungs. Okay, gills and supplied to the body parts from where deoxygenated blood is returned to the heart. Single circulation சொல்றாங்க. So deoxygenated blood gillsக்கு போகுது, gillsல வந்து அது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாதிரி பாடி பார்ட்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணப்படுது. திருப்பி பாடி பார்ட்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வருது, ஹார்ட்ல இருந்து கில்ஸ், பாடி பார்ட்ஸ். இது வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இன் ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் த லெஃப்ட் அட்ரியம் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், த்ரீ-சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரம் த கில்ஸ் ஆர் லங்ஸ் ஆர் ஸ்கின், அண்ட் த ரைட் அட்ரியம் கெட்ஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு அட்ரியா இருக்கு, த்ரீ-சேம்பர்டு ஹார்ட்டுங்க. யாருக்கு? ஆம்பிபியன் அண்ட் ரெப்டைல்ஸ்ல, எக்ஸப்ட் crocodile. ஓகேங்களா? ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ்ல த்ரீ-சேம்பர்டு ஹார்ட் இருக்கு.
ரெண்டு அட்ரியா ஒரு வென்ட்ரிக்கல் இருக்குன்னு சொன்னோம். லெஃப்ட் அட்ரியம் ஆக்சிஜனேட்டட் பிளட் கிடைக்கும், ஆக்சிஜனேட்டட் பிளட் கிடைக்கும். எங்க இருந்து? கில்ஸ் இருக்கலாம், லங்ஸ் இருக்கலாம், ஸ்கின் இருக்கலாம், அதுல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் கிடைக்கும். ரைட் அட்ரியத்துக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில இருந்து கிடைக்கும். எங்க இருந்து வருதுன்னு பாத்துக்கங்க. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் கம்ஸ் ஃப்ரம் கில்ஸ், லங்ஸ் ஆர் ஸ்கின். ஏன்னா அங்கதான் ஆக்சிஜனோட எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது, வெளியில இருந்து ஆக்சிஜன் உள்ள வரப்போகுது. ஸோ பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் கம் ஃப்ரம் தீஸ் த்ரீ திங்ஸ். ஏதாவது ஒரு இதுல இருந்து வருது. எங்க? ரைட் அட்ரியத்துக்கு வருது. லெஃப்ட் அட்ரியத்துக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் கம்ஸ் டு லெஃப்ட் அட்ரியம். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க, நீட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் அட்ரியம் ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த பாடி பார்ட்ஸ். ஏன்னா பாடியில் ஆக்சிஜன் யூஸ் பண்ணிரும், கார்பன் டை ஆக்சைடை வச்சு திருப்பி அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் அட்ரியத்துக்கு அனுப்புறாங்க. However, they get mixed up in the single ventricle. Single ventricle வந்து என்ன ஆயிடுறாங்க? மிக்ஸ் அப் ஆயிடுறாங்க. which pumps out mixed blood. அதாவது incomplete double circulation எங்க இருக்காங்கன்னா 3 chambered heart இருக்கக்கூடிய amphibian and reptiles இருக்காங்க. ஏன் incomplete? ventriclesல வந்து oxygenated bloodடும் deoxygenated bloodடும் மிக்ஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா instead of 2 ventricle இங்க என்ன இருக்கு? ஒரே ஒரு ventricle, single ventricle தான் இருக்கு. ventricle தான் blood பம்ப் பண்ணி வெளியே அனுப்பும் ஹார்ட்ல இருந்து. ஸோ அங்க மிக்ஸ் ஆகி வெளியே அனுப்புது. அதுதான் incomplete double circulation இங்க இருக்கு. In birds and mammals, oxygenated blood and deoxygenated blood received by the left and right atria respectively. So left atria oxygenated blood னையும் right atria deoxygenated blood னையும் receive பண்றாங்க. On to the ventricles of the same side. The ventricles pumps out without any mixing. ஏன்னா இங்க 2 ventricles இருக்கு. இங்க பாத்தீங்கல்ல, லெஃப்ட் அட்ரியம் ஆக்சிஜனேட்டட் பிளட் ரிசீவ் பண்ணா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்க இருந்து கிடைக்கும். ரைட் அட்ரியம் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரிசீவ் பண்ணுதுன்னா ரைட் அட்ரியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகும். ஸோ டூ அட்ரியா டூ வென்ட்ரிக்கிள்ஸ், ஸோ தட் உங்களுக்கு மிக்சிங் அப் நடக்காது. அதுதான் இங்க சொல்றாங்க. 4 சேம்பர்ட் ஹார்ட்ல மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் நடக்காது. இங்க பாருங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? லெஃப்ட் அட்ரியம், ரைட் அட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள். லெஃப்ட் அட்ரியத்துக்கு என்ன வருது? ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போய் இங்க இருந்து வெளியே போயிடுது. ரைட் அட்ரியத்துக்கு யார் வரா? டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரா. திருப்பியும் அது இங்க ரைட் வென்ட்ரிக்கிள் போகுது, இங்க இருந்து இப்படியே போகுது. இந்த ரெண்டும் மிக்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை 4 சேம்பர்டு ஹார்ட் இருந்தா. 3 சேம்பர்டு ஹார்ட் இருந்தா இங்க ஒரு வென்ட்ரிக்கிள் தான் இருக்கும், ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆயிடும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. So that is 2 separate circulatory pathways are present in this organism. Hence these animals have double circulation. புரியுதுங்களா? இது ஒரு சர்க்குலேஷன், இது ஒரு சர்க்குலேஷன், ரெண்டும் மிக்சிங் ஆகாது. ஸோ டபுள் சர்க்குலேஷன் இதனாலதான் இங்க சொல்றோம். லெட் அஸ் ஸ்டடி ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிச்சுட்டு ஹியூமன்ல எப்படி டபுள் சர்க்குலேஷன் நடக்குது அப்படிங்கறத டீடைலா பார்ப்போம். இப்போ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆல்சோ கால்ட் பிளட் வாஸ்குலார் சிஸ்டம். பிளட் வாஸ்குலார் சிஸ்டம். வாஸ்குலார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழாய்கள், டியூப்ஸ், டியூப். வாஸ்குலார், வாஸ்குலரைஸ்ட் அப்படின்னா டியூப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆர்டரிஸ், ஆர்டரிஸ், வெயின்ஸ், ஆர்டரிஸ், வெயின்ஸ். ஆர்டரிஸ் பிளட்ல ஹார்ட்ல இருந்து பிளட் கேரி பண்ணிட்டு போறது ஃப்ரம் ஹார்ட் டு அதர் பார்ட்ஸுக்கு. வெயின்ஸ் அதர் பார்ட்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு பிளட் கொண்டு வர்றது. அதான் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஓகே, அதெல்லாம் வாஸ்குலார் சிஸ்டம் சொல்றோம். Consists of muscular chambered heart, a network of closed branching blood vessels and blood, the fluid which is circulated. So 3 part. ஒன்னு muscular chambered heart, first one. Second one, a network of closed branching blood vessels. மூணாவது connective tissue, blood. Connective tissue, blood is a liquid connective tissue. So blood is also a part of circulatory system. 3 பேர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை பத்தி படிக்கிறோம். ஹார்ட் இஸ் மீசோடெர்மலி டிரைவ்டு ஆர்கன். சார் மீசோடெர்ம்னா என்ன? அந்த எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்ல
அந்த 3 லேயர் இருக்குல்ல, மோஸ்ட் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாடி பார்ட்ஸ் எல்லாமே, இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மீசோடர்ம்ல இருந்து டெவலப் ஆகி வர்றதுதான், மறந்துடாதீங்க. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டினா இந்த நெஞ்சு பகுதி. ஸோ இங்க இருக்கு, கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி இங்க ஹார்ட் இருக்கு. இன் பிட்வீன் த 2 லங்ஸ், 2 லங்ஸுக்கும் இடையில இருக்கு. ஸ்லைட்லி டில்டட் டு த லெஃப்ட். லெஃப்ட் சைடு அப்படி இப்படி சாய்வா இருக்கும். லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க. டில்டட் டு த லெஃப்ட். இட் ஹேஸ் த சைஸ் ஆஃப் கிளென்ச்டு ஃபிஸ்ட். கிளென்ச்டு ஃபிஸ்ட்னா இந்த மாதிரி கையை மூடி வச்சிங்கன்னா எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி கிளென்ச்டு ஃபிஸ்ட் இந்த சைஸ்ல, இந்த கிளென்ச்டு ஃபிஸ்ட் எப்படி இருக்கு? இந்த சைஸ்ல உங்களுக்கு ஹார்ட் இருக்கு. இட் இஸ் ப்ரொடெக்டட் பை a double walled membranous bag பெரிகார்டியம். இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் இருக்கு. ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது பெரிகார்டியம், லங்ஸை ப்ரொடெக்ட் பண்றது ப்ளூரல் மெம்பரேன். ப்ளூரல் மெம்பரேன், டபுள் மெம்பரேன், ப்ளூரல் மெம்பரேன் வந்து லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது பெரிகார்டியம். பெரிகார்டியம் மறந்துடாதீங்க. ஸோ ஹார்ட் வந்து பக்கத்துல இருக்க எந்த ஒரு ஆர்கனோடையும் ஃப்ரிக்ஷன் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த பெரிகார்டியம் ஹெல்ப் பண்ணும். என்க்ளோசிங் த பெரிகார்டியல் ஃப்ளூயிட். பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து உள்ள இருக்கு. பெரிகார்டியல் மெம்பரேன் அதுக்குள்ள இருக்க பெரிகார்டியல் ஃப்ளூயிடை என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட் ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணிக்கும் ஹார்ட். அவர் ஹார்ட் ஹேஸ் 4 chambers. 2 relatively small upper chambers called atria. ரிலேட்டிவ்லி ஸ்மால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தோட கம்பேர் பண்ண போறீங்க. யாரோட? வென்ட்ரிகிள்ஸோட கம்பேர் பண்ண போறீங்க. ஸோ வென்ட்ரிகிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி அட்ரியா வந்து ஸ்மாலரா இருக்கு. அண்ட் 2 larger lower chambers called ventricles. ஸோ வென்ட்ரிகிள்ஸோட கம்பேர் பண்றாங்க, அதனாலதான் ரிலேட்டிவ்லின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 2 relatively smaller upper chambers called atria and 2 larger lower chambers called ventricles. 2 atria, 2 ventricles இருக்கு. A thin muscular wall called the interatrial septum. செப்டம்னா குறுக்கு சுவர், கிராஸ் வால்னு அர்த்தம். செப்டம் அப்படின்னு எங்க வந்தாலும் மறந்துடாதீங்க. செப்டம், செப்டம்னா என்ன சார்? குறுக்கு சுவர், கிராஸ் வால். செப்டம்னா கிராஸ் வால். ஓகேங்களா? Ventricles, a thin muscular wall called the interatrial septum, separates the right and left atria. Interatrial septum பேர்லயே இருக்கு, அட்ரியாவை பிரிக்கிற கிராஸ் வால். Whereas a thick walled interventricular septum separates the left and right ventricles. ஏன்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அட்ரியாவில ஓவராலாவே வால் வந்து ரொம்ப திக்காலாம் இருக்காது. ஏன்னா அது பிளட்டை ரிசீவ் பண்ணி வென்ட்ரிக்கிளுக்கு அனுப்பும், அவ்வளவுதான். அதோட டிரான்ஸ்போர்டேஷன் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இங்க பாருங்க, டிரான்ஸ்போர்டேஷன் டிஸ்டன்ஸ். இது லெஃப்ட் அட்ரியம்னா லெஃப்ட் அட்ரியத்துல இருந்து டபால்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு உங்களுக்கு பிளட் வரப்போகுது. இங்க இருந்து இங்க பிளட் வரப்போகுது. ரைட் அட்ரியம்னா இங்க இருந்து இங்க பிளட் வரப்போகுது, அவ்வளவுதான். அட்ரியம்னாலே அட்ரியத்துல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் போயிடும். ஸோ அட்ரியத்துல இருந்து பிளட் வந்து வென்ட்ரிக்கிளுக்கு வருது. த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி லெஸ். அப்போ உங்களுக்கு இந்த வால் எல்லாமே தின்னாதான் இருக்கும். சரி, வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் எங்க போகுது? லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு புஷ் பண்ணி விடணும். வென்ட்ரிக்கிள்னாலே பிளட் லீவ்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஹார்ட்டை விட்டு பிளட் வெளியே போகுது. ஒன்னும் லங்ஸுக்கு போகணும், இன்னொரு ஆர்கன், இல்லைன்னா ஆல் அதர் பாடி பார்ட்ஸுக்கு பிளட் அனுப்பி வைக்கணும். எங்க? இந்த ஆர்ட்ரியா மூலியமா அனுப்பி வைக்கணும். ஆர்டரிஸ், நாட் ஆர்ட்ரியா, ஆர்டரிஸ் மூலியமா, ஆர்டரிஸ் மூலியமா அனுப்பி வைக்கணும். ஸோ த்ரூ அவுட் த பாடி பிளட் போறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸா பம்ப் பண்ணணும்? அவ்வளவு ஃபோர்ஸா பம்ப் பண்றதுக்கு வென்ட்ரிகிள்ஸோட வால் திக்கா தான் இருக்கணும். அதனாலதான் வென்ட்ரிகிள்ஸோட வால் திக்காவும் அட்ரியத்தோட வால் தின்னாவும் இருக்கு. அந்த அட்ரியத்துக்கு வர பிளட் எல்லாம் வென்ட்ரிகிளுக்கு தான் அனுப்புறாங்க, ஒரு சேம்பர்ல இருந்து இன்னொரு சேம்பர். ஸோ தட் இது ஸ்மாலரா இருக்கு. பட் இந்த சேம்பர் கலெக்ட் பண்ற பிளட் எல்லாம் எங்க போகணும்? த்ரூ அவுட் த பாடி, ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகணும். அதனால இங்க திக்கர் அண்ட் லார்ஜர் என்னது சேம்பர் இருக்கு வென்ட்ரிகிள்ஸ்ல. மறந்துடாதீங்க, எல்லாமே ரீசனோட தான் இருக்கு. ஓகே. The atrium and the ventricles of the same side are also separated by thick fibrous tissue called atrioventricular septum. இப்போ என்ன சொல்றாங்க? இந்த 2 அட்ரியமும், இது ரெட் கலர்ல இருக்கிறதுனால ஒரு
இது ஃபர்ஸ்ட் அட்ரியம், லெஃப்ட் அட்ரியம்னு வச்சுக்கோங்க. இது ரைட் அட்ரியமா, இப்படி இருந்தா ரைட் அட்ரியம், ரைட் லெஃப்ட். இது லெஃப்ட் அட்ரியம், இவனே கொடுத்துருக்கான் லெஃப்ட் அட்ரியம், இது ரைட் அட்ரியம். இந்த ரெண்டையும் கிராஸ் பண்றது இன்டர் அட்ரியல் வாலா, இங்க கொடுத்துருப்பாங்களே double walled membranous back pericardium, atria, ventricle. This thin muscular wall called interatrial septum. Interatrial septum அப்படிங்கிறது இந்த left atrium and right atriumத்தை பிரிக்கிறது. Interventricular septumங்கிறது left and right ventricle பிரிக்கிறது. Atrium and ventricle of the same side. Atrial and ventricles of the same side. இதையும் பிரிக்கணும், அட்ரியத்தையும் வென்ட்ரிக்கிளையும் பிரிக்கணும். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் வந்து சேம் சைட்ல இருக்கக்கூடிய அட்ரியம் அண்ட் வென்ட்ரிகுல பிரிக்க ஹெல்ப் பண்ணுது, செப்பரேட் பண்ணி வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. சேம்பர்னா தனித்தனியா இருக்கிறது தானேங்க சேம்பர், பார்ட்டிஷனோட இருக்கிறது தானேங்க சேம்பர், அதுதான் இங்க சொல்றாங்க. However, each of this septum are provided with an opening through which the two chambers of the same side are connected. இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு, இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு. செப்டம் இருந்தாலும் ஓப்பனிங்கும் இருக்கு. வீடு இருக்குதுன்னா கதவுன்னு ஒண்ணு இருந்தா தானே உள்ள போயிட்டு வர முடியும். செவரெல்லாம் வச்சு கட்டினாதான் வீடு. ஆனா உள்ள போயிட்டு வெளியே வரதுக்கு கதவு இருக்கணுமே. கதவே இல்லைன்னா எப்படி உள்ள போறது, எப்படி வெளியே வருது? அந்த மாதிரி பிளட் அட்ரியத்துல இருந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்தே ஆகணும். அதுக்கு ஓப்பனிங் இருக்கு. பட் அந்த ஓப்பனிங்கை ப்ரொடெக்ட் பண்ணணும். The opening between right atrium and right ventricle is guarded by a valve formed by three muscular flap. Flapனா நமக்கு தெரியும், ஒரு சைடு கனெக்டட் கதவு மாதிரி, இன்னொரு சைடு நாட் கனெக்டட், அதான் ஃபிளாப். இல்லைன்னா அதுக்கு குஸ்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ட்ரைகுஸ்பிட் வால்வ் அப்படிங்கிறோம். ஸோ ரைட் சைட்ல ட்ரைகுஸ்பிட் வால்வ் இருக்கு. வேரஸ் எ பைகுஸ்பிட் ஆர் mitral valve guards the opening between left atrium and left ventricle. See, left atrium and left ventricle இடையில உங்களுக்கு பைகுஸ்பிட் வால்வ், பைகுஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேரு mitral valve இருக்கு. ரைட் அட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் இடையில ட்ரைகுஸ்பிட் வால்வ் இருக்கு. ஸோ ரைட் சைட்ல ட்ரை, லெஃப்ட் சைட்ல பைகுஸ்பிட். குஸ்ப்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பிளாப்புக்கு பேரு, அந்த வால்வுக்கு பேரு குஸ்ப்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல. ரெண்டு வால்வ் இருந்தா பைகுஸ்பிட்ஸ் இந்த டேர்ம்ல இருந்து எடுத்தாங்க. 3 இருந்ததுன்னா ட்ரைகுஸ்பிட்ஸ், அவ்வளவுதான். பைகுஸ்பிட்ஸ்க்கு மட்டும் இன்னொரு பேர் இருக்கு, மிட்ரல் வால்வ், மறந்துடாதீங்க. So mitral valve guards the opening between the left atrium and left ventricle. So left side ல bicuspid, right side ல tricuspid. மறந்துடக்கூடாது, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். The opening of the right and left ventricles, right and left ventricles, right and left ventricles. கண்ணு இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ரியம் வென்ட்ரிக்கிள்ல ஓபன் ஆகுது. அட்ரியம் லெஃப்ட் அட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல ஓபன் ஆகுது, ரைட் அட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கிள்ல ஓபன் ஆகுது. ரைட்டை ப்ரொடெக்ட் பண்றது ட்ரைகுஸ்பிட், லெஃப்ட ப்ரொடெக்ட் பண்றது பைகுஸ்பிட். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்ல ஆர் இருக்கு, ட்ரைகுஸ்பிட்ல ஆர் இருக்கு. ரைட் சைட் ட்ரைகுஸ்பிட், லெஃப்ட்ல ஆர் இல்ல, லெஃப்ட் அந்த டேர்ம் மட்டும் பாத்துங்க, ரைட் லெஃப்ட் மட்டும் பாருங்க, ஆர் இல்ல, அப்ப பைகுஸ்பிட். பைகுஸ்பிட்ல ஆர் இல்ல, ஆர் லெட்டர் ஆர். ஞாபகம் வச்சுக்கணுங்க, மறந்து போயிடும். அதெல்லாம் எக்ஸாம்ல போகும்போது எது ட்ரைகுஸ்பிட் எது பைகுஸ்பிட்னு கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் வரலன்னா எக்ஸலண்ட், வெரி குட். ஓகே, சோ இப்போ என்ன சொல்றோம்? இந்த ஓப்பனிங் ஆஃப் த, இப்போ ரைட் அட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல்ல ஓபன் ஆனிச்சு, லெஃப்ட் அட்ரியம் ரைட் ஆட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல்ல ஓபன் ஆனிச்சு, லெஃப்ட் அட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல ஓபன் ஆனிச்சு. ஓகேங்களா? இப்ப வென்ட்ரிக்கல் எங்க ஓபன் ஆகுது, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓப்பனிங் ஒண்ணு இருந்தாதான் பிளட் மூவ்மெண்ட் இருக்கும். The opening of the right and left ventricles into the pulmonary artery and aorta respectively. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? The opening of right and left ventricle, right and left ventricle. So respectively கொடுத்துட்டான். Right ventricle and left ventricle into the pulmonary artery. அப்ப pulmonary arteryங்கிறது right ventricle ஓபன் ஆகிறது, அயோட்டாங்கிறது left ventricle ஓபன் ஆகிறது. ஃபர்ஸ்ட் செகண்ட் respectively வந்துருச்சுன்னா, the opening of right ventricle and left ventricle into pulmonary artery and the aorta
respectively are provided with the semi-lunar valves. Semi-lunar valves. Ventricle இருந்து blood வெளியே போறத ரெகுலேட் பண்றது semi-lunar valve. Valve அப்படின்னாலே ஒரு சைடு கனெக்டட் இன்னொரு சைடு மூவ் பண்ணும், அதான் valve. Flap, ஓகேங்களா? The valves in the heart allows the flow of blood only in one direction. கதவு வந்து இப்படி இருக்கு, ஓபன் பண்ணிவிடும், பிளட் போனதும் க்ளோஸ் ஆயிக்கும், போன பிளட் திரும்பி வராம இருக்கிறதுக்கு. ஸோ ஒன் வே மூவ்மெண்ட் ஆஃப் த பிளட் என்ஷூர் பண்றது வேல்வ்ஸ். முன்னாடி போன பிளட் பின்னாடி வரக்கூடாது, அதான் வேல்வ்ஸோட ஃபங்க்ஷன். The valves in the heart allows the flow of blood only in one direction. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த 11th CBSE எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ல இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேல்வ்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒன் லைன் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கேட்பாங்கல்ல, அது. And NEETுக்கும் important. That is from atria to ventricle, from ventricles to the pulmonary artery or aorta. இதுலயே உங்களுக்கு குட்டியா அந்த டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. எப்பவுமே பிளட் அட்ரியால இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு தான் போகும், வென்ட்ரிக்கிள்ல விட்டு ஒண்ணு பல்மனரி ஆர்டரிக்கு போகும், இல்லைன்னா அயோட்டாவுக்கு போகும். அதுல ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி ஆர்டரிக்கு போகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அயோட்டாவுக்கு போகும். ஞாபகம் வச்சுங்க. These valves prevents any backward flow. முன்னாடி போன பிளட் பின்னாடி வரக்கூடாது, வந்தா முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சு போச்சு. அதை பிரிவென்ட் பண்றது இந்த வேல்வ்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட். The entire heart is made up of, இது வரைக்கும் பார்த்தோம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ஃப்ளோ ஆஃப் பிளட் எப்படி இருக்குன்னு. டபுள் சர்க்குலேஷன்ல இன்னும் டெப்தா பார்ப்போம். இப்போ the entire heart is made up of cardiac muscle, special muscle called cardiac muscle. மற்ற மசில்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்ட்ரியேட்டட் மசிலா இருக்கும், இல்ல நான் ஸ்ட்ரியேட்டட் மசிலா இருக்கும். ஸ்ட்ரியேட்டட் மசில்னா வரி வரியா இருக்கும், அது வந்து வாலண்டரி மசில், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். நான் ஸ்ட்ரியேட்டட் மசில்னா வரி வரியா இருக்காது, அது இன்டர்னல் ஆர்கன்ல, இப்ப லங்ஸ், லிவரு, இந்த அப்புறம் இந்த ஈசோபெகஸ், ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், இதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது, அதுவா இயங்கிக்கிட்டு இருக்கும். யூ கேன் நாட் கண்ட்ரோல் இட். அதுதான் நான் ஸ்ட்ரியேட்டட் மசில். விசரல் மசில்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்கிறது, விசரல் ஆர்கன்ல. லங்ஸ் போத் ஸ்ட்ரியேட்டட் நான் ஸ்ட்ரியேட்டட் எல்லா மசிலும் சேர்ந்து இருக்கும், ஆனா அது நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ ஸ்ட்ரியேட்டட் மசில் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. நான் ஸ்ட்ரியேட்டட் மசில் இருக்கு. ஹார்ட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், அதுவாதான் இயங்கிக்கிட்டு இருக்கும். அதனால அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு மசில், அதனால அதுக்கு பேர் கார்டியாக் மசில்னு பேர் வச்சுட்டாங்க. அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு மசில். The walls of the ventricles and are much thicker than that of atria. அதான் நம்ம சொன்னோம், வென்ட்ரிக்கிள்ஸோட வால் வந்து அட்ரியாவை விட திக்கா இருக்கு. ஏன்? அட்ரியால இருந்து பிளட் வென்ட்ரிக்கிளுக்கு வரப்போகுது பக்கத்துல, ஆனா வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் வெளியே போகணும், அதனாலதான் வென்ட்ரிக்கிளுக்கு வால்ஸ் வந்து திக்கரா இருக்கு. A specialized cardiac musculature called nodal tissue is also distributed in the heart. A patch of tissue is present in the right upper corner of the right atrium is called sinoatrial node. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். படிக்கும் போது இது ரொம்ப சிம்பிள், ஈஸி தான், படிச்சுக்கோங்க. இந்த படத்தை வச்சு பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் சைனோஅட்ரியல் நோடு. எங்க இருக்குது? ரைட் அட்ரியத்துல. படத்திலேயே பாருங்க, பிக்சரைஸ்டா பார்த்துட்டா லாங் டேர்ம் மெமரியில போய் உக்காந்திக்கும். ரைட் அட்ரியத்துல மேல இருக்கு சைனோவியல், சைனோ அட்ரியல் நோடு, சான் நோடு அப்படிம்பாங்க, சான். ரைட் அட்ரியம்ல ரைட் அப்பர் கார்னர்ல, ரைட் அட்ரியத்துல எல்லாம் ரைட் 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 தான். ரைட் அப்பர் கார்னர்ல ரைட் அட்ரியத்துல பேட்ச் ஆஃப் த டிஷ்யூ இருக்கு, அது வந்து சைனோ அட்ரியல் நோடுன்னு சொல்றோம். அனதர் மாஸ் ஆஃப் டிஷ்யூ இஸ் சீன் இன் த லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ரைட் அட்ரியம். ரைட் அட்ரியம் தான், ஆனா லெஃப்ட் கார்னர், லெஃப்ட் கார்னர், லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த, லெஃப்ட் சைடு வந்துருது இல்ல, லெஃப்ட் சைடு. ரைட் அட்ரியத்துல லெஃப்ட் கார்னர், லோவர் லெஃப்ட் கார்னர்ல உங்களுக்கு அட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு இருக்கு. அட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு, பேட்ச் ஆஃப் டிஷ்யூ, அவ்வளவுதான். அவன் தான் கொடுத்துருக்கான், பேட்ச் ஆஃப் டிஷ்யூ. இதெல்லாம் அட்ரியோ வென்ட்ரிகுலர், சாரி, லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ரைட் அட்ரியம். ரைட் அட்ரியத்தோட லெஃப்ட் கார்னர்ல ஒரு பேட்ச் ஆஃப் டிஷ்யூ இருக்கு. டு த அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் கால்ட் அட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம்னா உங்களுக்கு தெரியும் என்னது. அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம்னா அட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்க கிராஸ் வால் தான் அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். அங்க இருக்குது இது
அதனால அதுக்கு பேர் அட்ரியோவென்ட்ரிகுலார் நோடு. அந்த இடத்த பேர் வச்சுட்டாங்க. ஓகே. A bundle of nodal fibers atrioventricular bundle, AV bundle, atrioventricular bundle continues from the AVN atrioventricular node length, which passes through the atrioventricular septa to emerge on the top of the inner ventricular septum, immediately divides into right and left bundles. These branches gives rise to minute fibers throughout the ventricular musculature of the respective sites are called Purkinje fibers. இங்க பாருங்க, இந்த மாதிரி வரது இதயத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபைபர்ஸால ஆயிருக்குன்னு சொல்றோம். ஃபைபர்ஸால ஆனா அந்த ஃபைபர்ஸ்க்கு என்ன பேர் சொல்றாங்க? புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் சொல்றாங்க. ஸோ த்ரூ அவுட் இங்க உங்களுக்கு லெஃப்ட் அட்ரியத்துல சாரி ரைட் அட்ரியத்துல இருந்து ஃபார்ம் ஆனது இந்த அட்ரியோவென்ட்ரிகுலார் செப்டம்க்கு இடையில இந்த அட்ரியோவென்ட்ரிகுலார் நோட்ல இருந்து இமர்ஜ் ஆகி வர்றது வென்ட்ரிக்கிள் வழியா இந்த அட்ரியோவென்ட்ரிகுலார் அந்த ரெண்டு வென்ட்ரிக்கிள்க்கு இடையில இருக்க செப்டம் வழியா கிராஸ் ஆகி வென்ட்ரிகுலாரோட வால் ஃபுல்லா வென்ட்ரிகிள்ஸோட வால் ஃபுல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஃபைபர்ஸ், தின் ஃபைபர்ஸ் அதோட எக்ஸ்டென்ஷனா இருக்கு. அந்த ஃபைபருக்கு பேரு புர்கிஞ்சி ஃபைபர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? The musculature of the respective sites are called Purkinje fiber. Okay. The nodal musculature has the ability to generate action potential without any external stimuli. That is, it is auto excitable. இந்த சானும் ஏவியனும் ரொம்ப முக்கியம். இவரும் ரொம்ப முக்கியம். இவங்க தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்றாங்க வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இதயம் வந்து துடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதயம் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பிளட்டை ரிசீவ் பண்ண பிளட்டை பம்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கண்டிப்பா வேணும் அது ஒர்க் பண்றதுக்கு. இப்போ நான் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட நிறைய லட்சக்கணக்கான நர்வ்ஸ் எல்லாம் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ரிசீவ் பண்ணி நான் என்னோட லாங் டேர்ம் மெமரியில இந்த டேர்முக்கு இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. பட் தூங்கும் போது கூட நான் தூங்கும் போது உங்களுக்கு பாடம் நடத்த முடியுமா, யோசிக்க முடியுமா? முடியாது. எக்ஸப்ட் அந்த கனவை தவிர மற்றபடி நமக்கு திங்கிங்கிற ஒண்ணு இருக்காது தூங்கும் போது. பட் நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகி இந்த ஹார்ட் வந்து கண்டினியூஸா பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, வெளியில இருந்து யாருமே தூண்டி விடாமையே ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. எங்க? இந்த சான் அண்ட் ஏவியன் நோட்ல. அதுதான் இங்க சொல்றாங்க. So, however, the number of action potential that could be generated in a minute vary at different parts of the nodal system. The SAN can generate the maximum number of action potential, that is 70 to 75 per minute, and is responsible for initiating and maintaining the rhythmic contractile activity of the heart. கான்ட்ராக்டல் ஆக்டிவிட்டினா அந்த இதயம் வந்து சுருங்குறது, கான்ட்ராக்ஷன் ஆகுது. Therefore, it is called the pacemaker. SAN தான் பேஸ்மேக்கர். நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. சில பேருக்கு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சான் வந்து சைனோ அட்ரியல் நோடு வந்து செயலிழந்து போயிடும். அப்ப அவங்களுக்கு இதயம் துடிக்கிறது குறைஞ்சுக்கிட்டே வரும், ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஆர்டிபிஷியல் பேஸ் மேக்கர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டாங்கன்னா அது வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பேட்டரி ஒன்று வச்சிருவாங்க. அந்த பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா எப்படி சார் மாத்துவாங்கன்னா கேட்கக்கூடாது. அந்த பேட்டரி வந்து லைஃப் டைமுக்கும் இயங்கி ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மூவ்மெண்ட்ல இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியான பேட்டரி வச்சு அந்த பேஸ் மேக்கர் வச்சிடுவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு பேஸ் மேக்கர்லாம் வந்துருச்சு. அதாவது இந்த சான் வந்து பேஸ் மேக்கர் ஆக்சுவலா நேச்சுரலா அது செயலிழந்து போயிருச்சுன்னா ஆர்டிபிஷியலா பேஸ் மேக்கர் ஆப்ரேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ லைஃப் டைமுக்கும் ஹார்ட்ல அது கனெக்டடா இருக்கும். ஸோ அந்த பேஸ் மேக்கர் வந்து இதயம் துடிக்கிறதுக்கு அந்த இதை ஆக்ஷன் பொட்டன்ஷியலா ஆர்டிபிஷியலா கொடுக்கும், ஆர்டிபிஷியல் பேஸ் மேக்கர். ஸோ சான் தான் பேஸ் மேக்கர். ஏன்னா அதுதான் அதிகமான ஆக்ஷன் பொட்டன்ஷியலா பெர் மினிட்டுக்கு கொடுக்குது. 70 to 75 மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சான்ல இருந்து தான் வருது. Our heart normally beats 70 to 75 times in a minute, average 72 beats per minute. So SAN-ஓட நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியலும் நம்ம ஹார்ட் பீட் நம்பரும் ஒரு மினிட்டுக்கு கரெக்டா ஒரே மாதிரி தான் இருக்கு.
ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட ஹார்ட் பீட் பர் மினிட் எவ்வளோ? 72 பீட்ஸ். ஹெல்தி நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு, ஹெல்தியான ஹார்ட் இருக்கக்கூடிய நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை ஹார்ட் பீட் வரும். ஓகே, இப்ப கார்டியாக் சைக்கிள் பார்க்கலாம். கார்டியாக் சைக்கிள் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, கார்டியாக் சைக்கிளோட நம்ம வந்து இன்னைக்கு முடிச்சுட்டு டபுள் சர்க்குலேஷன்ல நாளைக்கு பார்ப்போம். கார்டியாக் சைக்கிள் பார்த்தா இன்னைக்கு கிளாஸ் ஓவர். கொஞ்சம் கண்டினியூவா பாருங்க. How does the heart function? நமக்கு ஹார்ட் இப்போ ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்து முடிச்சோம். இப்போ ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது? Let us take a look. To begin with, all 4 chambers of the heart are in a relaxed state. 4 சேம்பர்ஸும், 2 அட்ரியா 2 வெட்ரிக்கிள் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. ஓகேங்களா? என்னாச்சு? ஓகே, ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. 4 அட்ரியா 4 வென்ட்ரிக் சாரி 2 அட்ரியா 2 வென்ட்ரிக்கிள்ஸ் மொத்தம் 4, எல்லாரும் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. ஜஸ்ட் படிக்கும் போதே ஸ்ட்ராங்கா தெளிவா கான்சென்ட்ரேட்டடா என்னங்கிற விஷயத்த பார்த்துட்டோம்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். 2 அட்ரியா 2 வெட்ரிங்கிள் 4 பேரும் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தே ஆர் இன் எ ஜாயிண்ட் டயஸ்டோல். எல்லாரும் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருந்தா டயாஸ்டோல். டயாஸ்டோல் அது ஒண்ணும் இல்ல, டைல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டைல்யூட்னா என்ன? நீர்த்து போயிடுச்சு. சோ டயாஸ்டோல் எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்காங்க, எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்காங்க. டயாஸ்டோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. Joint diastole, joint diastole. As the tricuspid and bicuspid valves are open, tricuspid valve எங்க இருக்கு? Tri or right sideல இருக்கு. bicuspid valve எங்க இருக்கு? Left sideல இருக்கு. அதெல்லாம் அந்த கதவை ஓபன் பண்றான். அட்ரியா வென்ட்ரிக்கிள், ரைட் அட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கிள் இடையில ட்ரைகுஸ்பிட், லெஃப்ட் அட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இடையில பைகுஸ்பிட். இவன் ஓபன் ஆகிறான். அப்ப என்ன ஆகும்? அங்கிருந்து பிளட் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வரும். ஓபன்ஸ். Open. Blood from pulmonary vein and vena cava flows into the left and the right ventricles respectively through the left and right atria. So left atriathila irundhu left ventricle ko right atriathila irundhu right ventricle ko ipo enna solranga, pulmonary vein la irundhu ungalku and vena cava la irundhu blood left and right atriathukku போகுது. லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ரியத்துல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு பிளட் போகுது. ஓகே, the semilunar valves are closed at this stage. semilunar valve எங்க இருக்கு? வென்ட்ரிக்கிள்ஸ்ல இருந்து வெளியே போறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பல்மனரி ஆர்டரி அண்ட் அயோட்டா, பல்மனரி ஆர்டரி அண்ட் அயோட்டால செமிலியூனார் வால்வ் இருக்கு, அது க்ளோஸ்டா இருக்கு. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் ஓப்பனா இருக்கும் போது செமிலியூனார் வால்வ் க்ளோஸ்டா இருப்பான். ஓகே, the SAN now generates an action potential which stimulates, SAN na pacemaker மறந்துடாதீங்க. SAN now generates an action potential which stimulates both atria to undergo, ரெண்டு அட்ரியமும் undergo a simultaneous contraction. அட்ரியாவை சுருங்க வைக்குது, அட்ரியா கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது. the atrial systole, systole na contraction, diastole na relaxation. joint diastole இருந்தது, இப்போ அட்ரியல் மட்டும் சிஸ்டோல் ஆகுது, அட்ரியா மட்டும் சுருங்குது. This increases the flow of blood into ventricles. So அட்ரியா வந்து இன்னும் அட்ரியாவுல நடக்கிற அந்த சுருங்கம் கான்ட்ராக்ஷன் சிஸ்டோல் அட்ரியால இருக்க பூரா ரத்தத்தையும் வென்ட்ரிக்கிளுக்கு போறதுக்கு இன்னும் தூண்டி விடுது. ஆல்ரெடி வால்வு ஓப்பனா இருக்கிறதுனால ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் ஓப்பனா இருக்கிறதுனால அட்ரியத்துல இருந்து பிளட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதோட இந்த சாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆன ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அட்ரியாவை இன்னும் கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது. அட்ரியல் சிஸ்டோல் இருக்கிறதுனால அட்ரியம் சுருங்கி அட்ரியத்துல இருக்க எல்லா பிளட்டும் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. ஓகே, by about 30%. ஸோ இன்னும் 30% அதிகப்படுத்துது. 30% அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன பண்ணுது? அட்ரியால இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் போறத துரிதப்படுத்துது, வேகப்படுத்துது. The action potential is conducted to the ventricular side. இப்போ action potential சான்ல இருந்து இப்போ என்ன ஆகுது? அந்த எல்லோ கலர்ல புர்கிஞ்சி ஃபைபர் எல்லாம் படிச்சோம்ல, வென்ட்ரிக்கிள் சைடுக்கு அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மூவ் பண்ணி போகுது. ventricular side by AVN and AV bundle from where the bundle of his transmitted through the entire ventricular muscle. என்னது அந்த action potential?
யாருனால வென்ட்ரிகுலர் மசில்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது? ஏவியன், ஏவி பண்டில் அண்ட் பண்டில் ஆஃப் ஹிஸ். இந்த 3 பேர் சேர்ந்து என்டையர் வென்ட்ரிகுலர் மசில்ஸ்க்கும் அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கடத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க. திஸ் காசஸ் த வென்ட்ரிகுலர் மசில் டு கான்ட்ராக்ட், வென்ட்ரிகுலர் சிஸ்டம். சோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போனுச்சுன்னா அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆயிடும். இப்ப வென்ட்ரிகிள் கான்ட்ராக்ட் ஆகுது, வென்ட்ரிகிள் சுருங்குது. The atria undergoes relaxation, diastole. இப்ப ventricle சுருங்கும் போது atria diastole relaxation பண்ணும். ஏன்னா அங்கிருந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மூவ் பண்ணி எங்க வந்துருச்சு? வென்ட்ரிகுலர் வால்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ கோஇன்சிடிங் வித் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது? வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா வென்ட்ரிகுல் சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன் ஆகும்போது அட்ரியா ரிலாக்ஸ் ஆகுது, டயஸ்டோலுக்கு போயிடுது. கோஇன்சைட்னா சேம் டைம்ல நடக்குது அப்படின்னு அர்த்தம். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இன்க்ரீஸ் த வென்ட்ரிகுலர் பிரஷர். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ட் ஆகும்போது வென்ட்ரிகுலர் பிரஷர் ஜாஸ்தி ஆகுது, காசிங் த க்ளோஷர் ஆஃப் tricuspid and bicuspid valves. இப்ப யார் ஓபன் ஆக போறா? செமி லியூனார் வால்வ் ஓபன் ஆக போறோம். valves due to the attempted backflow of blood into the atria. So இப்ப ventricles வந்து சுருங்கும் போது blood என்ன ஆகும்? அட்ரியாவுக்கு திருப்பி போக ட்ரை பண்ணும். அப்படி போகக்கூடாது. அதுக்கு ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வை க்ளோஸ் பண்ணிடும். அட்ரியத்துல இருந்து வந்த பிளட் அட்ரியத்துக்கு திருப்பி போகக்கூடாது. தேர் இஸ் நோ பேக்வர்ட். ஒன்ஸ் முன்னாடி போயிட்டா பின்னாடி போகவே கூடாது. அப்ப ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ் க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா? as the ventricular pressure increases further, திருப்பி ventricular pressure அதிகமாகுது ventriclesல, the semilunar valves guarding the pulmonary artery right side and the aorta left side, aorta பெரிய அந்த tube are forced open, allowing the blood in the ventricles to flow through the vessels into சர்க்குலேட்டரி பாத்வே. ஸோ பல்மனரி ஆர்டரிக்கு போற ரைட் சைட்ல இருக்க பல்மனரி ஆர்டரியில இருந்து போகக்கூடிய பிளட், பல்மனரி அப்படின்னாலே லங்ஸுக்கு போகும். பல்மனரி ஆர்டரி கேரி பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு லங்ஸ். அதாவது ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து லங்ஸுக்கு எடுத்துட்டு போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் அயோட்டா வழியா அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும். மறந்துடாதீங்க. ஓகே, த வென்ட்ரிக்கிள்ஸ் நவ் ரிலாக்ஸ்ட். வென்ட்ரிக்கிள் இப்போ பிளட் எல்லாம் அனுப்பிடுச்சு வென்ட்ரிக்கிள். இப்போ வென்ட்ரிக்கிள் டயஸ்டோலுக்கு போயிடுது. அண்ட் த வென்ட்ரிகுலர் பிரஷர் ஃபால்ஸ், காசிங் த க்ளோஷர் ஆஃப் செமிலியூனார் வால்வ். ஏன்னா அந்த அயோட்டாவுக்கும் பல்மனரி ஆர்டரிக்கும் போன பிளட் திருப்பி வந்துடக்கூடாது, ரிட்டர்ன் வந்துடக்கூடாது. அப்ப செமிலியூனார் வால்வ் க்ளோஸ் ஆயிக்கும். பிளட் போனதும் செமிலியூனார் வால்வ் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, prevents the backflow of blood into the ventricles. திருப்பி வென்ட்ரிகிள்ஸ்க்கு பிளட் வராம தடுக்கிறது செமிலுனார் வால்வ் க்ளோஸ் ஆயிக்கிறது. As the ventricular pressure declines further, the tricuspid and bicuspid valves are pushed open by the pressure in the atria exerted by the blood which was being emptied into them by veins. இப்ப என்ன சொல்றாங்க? எம்டிடுனா அட்ரியாவில எம்டி ஆகல, வெயின்ஸ்லாம் வந்து பிளட் எங்க கொடுத்துருச்சு? அட்ரியாவுக்கு கொடுத்துருச்சு. ஸோ வெயின்ஸ் எம்டி ஆயிடுச்சு. வெயின்ஸ்ல இந்த பிளட் அட்ரியாவுக்கு வந்ததுனால அட்ரியாவில ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அட்ரியாவில வந்த பிளட் ப்ரெஷரை ஜாஸ்தி ஆக்கி இப்போ ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் வால்வை ஓபன் பண்ண வச்சு வென்ட்ரிக்கிள் இப்போ ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இப்போ திருப்பி அட்ரியல் சிஸ்டோல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? the blood now once again moves freely to the ventricle. திருப்பியும் அட்ரியாவில இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு blood மூவ் ஆக போகுது. the ventricles and atria are now again in a relaxed joint diastole. so joint diastole ஆரம்பிச்சது திருப்பி joint diastoleலயே முடியறது தான் cardiac cycle. okay, so as earlier முன்னாடி சொன்ன மாதிரி soon the sand generates a new action potential and events described above are repeated in that sequence. The process continues and the process continues. So இப்ப நம்ம சொன்ன process திருப்பி கண்டினியூ ஆகும். இப்ப சிம்பிளா திருப்பி நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. 2 atria, 2 ventricles. ஓகேங்களா? இது ஜாயிண்ட் டயஸ்டோல்ல இருக்காங்க, ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. இந்த 2 அட்ரியத்துக்கும் பல்மனரி வெயின் வீனா காவா பல்மனரி வெயின் அண்ட் வீனா காவா தான், வீனா காவா பல்மனரி வெயின் அண்ட் வீனா காவா. பல்மனரி வீனா காவாங்கிறது வெயின்ஸோட பெரிய டியூப், உடம்புல இருக்க எல்லா வெயின்ஸும் சேர்ந்து வீனா காவா மூலியமா தான் வந்து ஹார்ட்டோட கனெக்டட் ஆகும். அதான் வீனா காவா. ஸோ வீனா காவா, பல்மனரி வெயின், இவங்க 2 பேரும் அட்ரியத்துல வந்து பிளட்டை
விடுறாங்க ஜாயிண்ட் டயஸ்டோல்ல இருக்கும்போது. இது ஜாயிண்ட் டயஸ்டோல். இப்போ அட்ரியம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அட்ரியம்ல வீணாக்காவா பல்மனரி வெயின் வந்து பிளட்டை விட்டதுக்கு அப்புறம் அட்ரியம்ல பிளட் நிறைய சேர்ந்துருச்சு. அப்போ ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்படி ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்? பைகுஸ்பிட் அண்ட் ட்ரைகுஸ்பிட் வால்வ். ட்ரைகுஸ்பிட் ரைட் அட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் இடையில இருக்கு. பைகுஸ்பிட் லெஃப்ட் அட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இடையில இருக்கு. அவங்க எல்லாம் ஓப்பன் ஆகுவாங்க. அப்போ அட்ரியத்துல இருந்து பிளட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். அப்போ சான் நோட் இருக்கான்ல, அவன் ஆக்ஷன் பொட்டன்ஷியலை உருவாக்குவான். அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அட்ரியத்தை நல்லா கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அப்போ அட்ரியம் சிஸ்டோல்ல இருக்கு. அட்ரியத்துல கான்ட்ராக்ஷன் வந்தா சிஸ்டோல், ரிலாக்ஸேஷன்னா டயஸ்டோல், கான்ட்ராக்ஷன்னா சிஸ்டோல். ஸோ அட்ரியல் சிஸ்டோல் வரும்போது 30% அட்ரியத்துல இருந்து வென்ட்ரிக்கலுக்கு போற பிளட்டோட வேகம் வந்து அதிகப்படுத்தப்படும். நார்மலா போற ஸ்பீடை விட 30% ஆஃப் த ஸ்பீட் வந்து அதிகரிக்கும் பிளட்டை புஷ் பண்ணி விடுறது. ஸோ அப்ப அட்ரியத்துல இருந்து லெஃப்ட் அட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் அட்ரியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் 30% இன்னும் ஜாஸ்தியா புஷ் பண்ணி விடுறது அந்த அட்ரியல் சிஸ்டோல். அதை கிரியேட் பண்ணது சான்ல இருந்து வந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ அட்ரியத்துல இருந்து பிளட் பூரா ரெஸ்பெக்டிவ் வென்ட்ரிக்கலுக்கு வந்துருச்சு. இப்ப வென்ட்ரிக்கலுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கடத்தப்பட்டுரும். எங்க இந்த சான்ல இருந்து ஏவிஎன் வழியா, ஏவி நோடு வழியா, பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியா வென்ட்ரிக்கல் வால்க்கு அந்த அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருச்சா? இப்ப வந்ததுக்கு அப்புறம் இப்ப வென்ட்ரிக்கல்ல என்ன ஆகுது? சிஸ்டோல் கிரியேட் ஆகுது. வென்ட்ரிக்கல்ல பிரஷர், பிளட்டோட பிரஷர் ஜாஸ்தியாகி அந்த சிஸ்டோல் ஃபார்ம் ஆகுது. வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் ஃபார்ம் ஆகும் போது அட்ரியா டயாஸ்டோலுக்கு போயிடும். அட்ரியா ரிலாக்ஸ் ஆயிடும். ரெண்டு கோஇன்சைட் ஒரே சமயத்துல நடக்கும், மறந்துடாதீங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வென்ட்ரிக்கல் இப்ப புஷ் பண்ணுது. இப்ப வென்ட்ரிக்கலுக்கு வந்த பிளட் ஒன் வேல தான் போகணும், திருப்பியும் அட்ரியத்துக்கு வந்துடக்கூடாது, ரிட்டர்ன் போயிடக்கூடாது. அதுக்காக லெஃப்ட் அட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இடையில இருக்க பைகுஸ்பிட் வால்வும், ரைட் அட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் இடையில இருக்க ட்ரைகுஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆயிக்கும். இப்போ வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் எங்க போகுது அப்படின்னா பல்மோனரி ஆர்டரி, லங்ஸுக்கு போகணும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் அங்கதான் அது பியூரிஃபை ஆகணும். அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளட், அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, மற்ற பார்ட்ஸுக்கெல்லாம் ஆக்சிஜனேட்டட் பிளட் போகணும். ஸோ பல்மனரி ஆர்டரி வென்ட்ரிக்கல்ல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு எடுத்துட்டு போகும். அண்ட் அந்த அயோட்டா பிக்கஸ்ட், அந்த அயோட்டா தான் திருப்பி ஆர்டரிஸா பிரான்ச்சிங் அவுட் ஆகி கேபிலரிஸா பிரான்ச்சிங் அவுட் ஆகும். அயோட்டா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வென்ட்ரிக்கல்ஸ்ல இருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு எடுத்துட்டு போகும். இந்த அயோட்டாவும் பல்மனரி ஆர்டரிக்கும் இடையில செமி லியூனார் வால்வ் இருக்கும், அது ஓப்பன் ஆயிக்கும். அப்பதான் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் ரெஸ்பெக்டிவ் அயோட்டா அண்ட் பல்மனரி ஆர்டரி வழியா போக முடியும். இப்போ வென்ட்ரிக்கல் சுருங்குது, வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் அயோட்டா வழியாவும் பல்மனரி ஆர்டரி வழியாவும் வெளியே போகுது, பிளட் ஹார்ட்டை விட்டு வெளியே போகுது. இப்போ வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் பூரா போயிட்டு இருக்கா. இந்த சமயத்துல நம்மளோட இந்த ரைட் அட்ரியம் லெஃப்ட் அட்ரியம் இருக்கு இல்லையா, அங்க வீணாக்காவா அண்ட் பல்மனரி வெயின் வந்து பிளட்டை விட்டுட்டு இருப்பாங்க, பிளட்டை விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அது பிளட்டை ரிசீவ் பண்ணும்போது ரெண்டு அட்ரியாவும் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் வெளியே போயிடுச்சு, ரெண்டு வென்ட்ரிக்கலும் திருப்பியும் டயஸ்டோல் ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வருவாங்க. இதை ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படிம்போம். திருப்பியும் சான் என்ன பண்ணும்? ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணும். நம்ம சொன்னது திருப்பி நடக்கும். இதுதாங்க சர்க்குலேஷன், சர்க்குலேட்டரி பாத்வே. ஓகேங்களா? ஸோ ஒன் வே சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்றது பைகுஸ்பிட், ட்ரைகுஸ்பிட், செமிலியூனார் வால்வ்ஸ்லாம். பைகுஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேரு மிட்ரல் வால்வ். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம போலாம். So sequential event in the heart which is cyclically repeated is called cardiac cycle. இப்போ நம்ம சொன்னது, நான் சொன்னேன் இல்லையா ஒரு கதை மாதிரி, அதுதான் cardiac cycle. And it consists of systole and diastole of both the atria and ventricles. Systole na contraction, diastole na relaxation. As mentioned earlier, the heart beats 72 times per minute. That is that many cardiac cycles are performed per minute. ஒரு நிமிஷத்துக்கு 72 cardiac cycle வந்து
பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. From this it could be deduced, explained or புரிஞ்சுக்கிறோம் என்ன, that is the duration of cardiac cycle is 0.8 seconds. ஒரு நிமிஷத்துல 60 செகண்ட்ஸ் இருக்கு. 60 செகண்ட்ஸ் by 72 times போத்தீங்கன்னா 0.8 seconds ஒரு கார்டியாக் சைக்கிளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. During a cardiac cycle, each ventricle pumps out approximately 70 ml of blood, which is called stroke volume. இதெல்லாம் நீட்ல அடிக்கடி கேட்கறது. stroke volume அப்படிங்கிறது 70 ml of blood. stroke volume அப்படிங்கிறது ஒரு cardiac cycle. During a cardiac cycle, ventricle வந்து பம்ப்ஸ் அவுட் பண்றது, வென்ட்ரிக்கிள்ல இருந்து வெளியே போற பிளட்டோட அளவு stroke volume 70 ml. மறந்துடாதீங்க. The stroke volume multiplied by heart rate, number of beats per minute, 72. So 72 into 70 gives the cardiac output. So 72 into 70 தான் cardiac output. ஒரு நிமிஷத்துல எவ்வளவு blood வெளியே போயிருக்கும் அப்படிங்கிறது. Therefore, a cardiac output can be defined as the volume of blood pumped out by a ventricle per minute. Per minute. அதாவது ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது ஒரு டியூரிங் அ கார்டியாக் சைக்கிள், ஒரு கார்டியாக் சைக்கிள்ல வெளியே போறது. அதே 1 மினிட்டுக்கு அது ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்றோம். அது வந்து ஹார்ட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணி வந்துச்சுன்னா அதை வந்து நீங்க கார்டியாக் அவுட்புட் சொல்றீங்க. Therefore, cardiac output can be defined as the volume of blood pumped out by each ventricle per minute. ventricle இருந்து எவ்வளவு blood வெளியே போறதுங்கிறது. And average 5000 ml to 5 or 5 liters. 5000 ml or 5 liters in a healthy individual. அதான் உங்களுக்கு cardiac output. Okay. The body has the ability to alter the stroke volume as well as the heart rate and thereby cardiac output. நமக்கு வந்து சில சமயத்துக்கு தகுந்த மாதிரி, சில இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கார்டியாக் அவுட்புட்லாம் நம்ம மாத்திக்கூடிய தன்மை நம்ம பாடிக்கு இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரோக் வால்யூம், ஹார்ட் ரேட்டு, கார்டியாக் அவுட்புட் இதெல்லாம் ஆல்டர் பண்றதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷனிங். இப்போ எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் கார்டியாக் அவுட்புட் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தன் ஓடுற அத்லீட் அப்படின்னா கார்டியாக் அவுட்புட் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான், டிப்ரெஸ்டா இருக்கான், பயந்து போயிருக்கான், ஹார்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது ஆல்டர் ஆகும். இது நார்மல் கண்டிஷனுக்கு இவங்க சொல்றாங்க. For example, a cardiac output of an athlete will be much higher than that of the ordinary man. நம்ம நார்மலா இருக்க ஹியூமனை விட. During each cardiac cycle, two prominent sounds are produced which can be easily heard through a stethoscope. Stethoscope, the jewel of the doctor னு சொல்றாங்கல்ல, stethoscope. So அந்த stethoscope வச்சு நீங்க cardiac cycle அந்த சவுண்டை வந்து இது பண்ணலாம். கார்டியாக் சைக்கிளை வந்து நீங்க கால்குலேட் பண்ணலாம். The first heart sound. ஹார்ட் சவுண்ட் வரதுக்கு காரணமே வால்வ்ஸ் தான், அதை மறந்துடாதீங்க. லப் டப் அதுக்கு காரணமே வால்வுகள் தான். இந்த செமிலியூனார் வால்வ், பைகுஸ்பிட், ட்ரைகுஸ்பிட் வால்வ், இவங்க தான் லப் டப் லப் டப்னு ஹார்ட் பீட் சவுண்ட் வரதுக்கு காரணமா இருக்கவங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. The first heart sound, lub, is associated with the closure of tricuspid valve and bicuspid valve. க்ளோஸ் ஆகுது tricuspid and bicuspid valve. அப்ப வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் வெளியே போகுது இல்லையா, அயோட்டா அண்ட் பல்மனரி ஆர்டரி வழியா பிளட் வெளியே போகுது இல்லைங்களா. அப்படி வெளியே போகும்போது ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகும். அது லப். ஓகே, ஃபர்ஸ்ட் சவுண்ட் லப். Whereas the second heart sound, dub, is associated with closure of semilunar valves. Closure of semilunar valves. These sounds are of clinical diagnostic significance. இந்த கார்டியாக் சைக்கிள்லாம் கரெக்டா தான் இருக்கா, கார்டியாக் அவுட்புட்லாம் கரெக்டா தான் இருக்கான்னு டக்குன்னு செக் பண்றதுக்கு, டயக்னோஸ்னா டிசீஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்றதுக்கு அந்த ஸ்டெதோஸ்கோப்பை வச்சு பார்ப்பாங்க. தட்ஸ் இட். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் டுடேஸ் செஷன். இன்னைக்கு நடத்துனதை கொஞ்சம் ஒரு தடவை பாருங்க. கார்டியாக் சைக்கிள் நீங்க ஒரு தடவை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நாளைக்கு நம்ம இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராஃப்ல இருந்து ஆரம்பிச்சு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நாளைக்கு. இன்னைக்கு இதுக்கு கண்டினியூவா இதையும் நடத்தினோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். எலக்ட்ரோ கார்டியோகிராஃப், டபுள் சர்க்குலேஷன், டிசீஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன்னும் ஒரு 3 டாபிக் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு ஒன் ஷாட் ரிவிஷனும் நாளைக்கே பாக்குறதுக்கு நான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்றேங்க. அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டவுட் யாருக்காவது இருக்குங்களா? டவுட்டு? சொல்லுங்கப்பா நந்தனா, சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. எம்டிஜி ஃபிங்கர் டிப் புக்ஸ்ல வந்து 80 ன்னு இருக்கு சார் ஸ்ட்ரோக் வால்யூம்.
Stroke value 8 ml இருக்கு சார் MTG ஃபிகரேட்டிவ் புக்ல. இது வந்து 2022 2023 NCERT எடிஷன். NCERTல என்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம படிக்கணும், வேற எதுவும் படிக்க வேண்டாம். வேற எதுல இருந்தாலும் நம்ம அதை விட்டுருங்க. NCERTல 2022 2023 எடிஷன் தான் நான் உங்களுக்கு எடுத்து வச்சு பாடம் நடத்துறேன். இதுல என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல். ஓகே சார். ஓகே, வேற யாருக்கு டவுட் இருக்குங்களா? சரி, நல்லா படிங்க. இந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 12th யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னையிலேருந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. மற்ற படிங்க, நீட்டுக்கும் நல்லா சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ராஜ் அதீஸ் சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக் ரிசீவ் ஆயிருக்கும். 5000 பே பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வச்சுட்டேன். 100% அனுப்பி வச்சுட்டேன். வரலன்னா நீங்க சேட் சொல்லுங்க, சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சொல்லுங்கப்பா ராஜ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், நம்மளுக்கு அயோட்டால ஆக்சிஜனேட்டட் பிளட் பாஸ் ஆகுமா இல்லை டீஆக்சிஜனேட்டட் பிளட் பாஸ் ஆகுங்களா சார்? அயோட்டானா ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே சார். பல்மனரி ஆர்டரியில டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே, நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். அகைன் தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you.